வணக்கம். இன்னைக்கு மார்கழி மாதம் 21ஆம் நாள். எவ்வளவு அழகா பாவை நோம்பு நிற்கிற பெண்கள் கண்ணனை எழுப்புறாங்கன்னு பாப்போமா? ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் வெறும் பசுக்கள் ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலெழாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமா போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய் அப்படின்னு ரொம்ப அழகா பாடியிருக்கா ஆண்டாள் நாச்சியார். பாத்திரங்கள் நிரம்பக்கூடிய அளவிற்கு பாலை சொரியக்கூடிய கருணை உள்ளம் கொண்ட வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபாலனுடைய மகன் கண்ணனே, நீ எந்திரிக்க மாட்டியா? வேதங்களால் போற்றப்படுபவனே, பலசாலியே, வேதங்கள் எல்லாம் அறியப்படாத பெரியவனாக இருக்கக்கூடியவனே, இந்த உலகத்திற்கே ஒளிகாட்டும் சுடராக திகழ்பவனே, நீ எந்திரிச்சு வரமாட்டியா? மன்னர்கள் எல்லாம், உன்னை எதிர்க்க வந்த மன்னர்கள் எல்லாம், பகைவர்கள் எல்லாம் பயந்து போய் உன்னுடைய தாளினை வணங்குவதற்காக உன் வீட்டு வாசல்ல காத்து கிடக்கிறார்கள். நாங்களும் உன்னுடைய பாதத்தினை வணங்குவதற்கு அவர்களை போல உன் வீட்டு வாசல்ல வந்து உன்னுடைய நாமங்களை சொல்லி காத்து கிடக்கிறோம். நீ வெளியே வந்து எழுந்து வந்து எங்களுக்காக தரிசனம் தர மாட்டியா அப்படின்னு ரொம்ப அழகா பாவை நோன்பு நோக்கிற பெண்கள்லாம் கண்ணன் கிட்ட கொஞ்சியும் கெஞ்சியும் எவ்வளவு அழகா கேட்கிறாங்க தெரியுமா? இதுல ஒரு சிறப்பு, இந்த பாவை நோன்பு நோக்கிற பெண்கள் எல்லாம் சொல்லும் போது ஒரு விஷயத்தை பதிவு செய்யறாங்க. மன்னர்கள் எல்லாம் பகைமைக்கு அஞ்சி உன்னுடைய பாதத்துல சரணடைகிறாங்க, பயத்தால சரணடைகிறாங்க. ஆனா நாங்க பாவை பெண்கள் எல்லாம் உன்னுடைய தாளினை எப்படி சரணடைகிறோம்? பயத்தால சரணடையல, அன்பால சரணடைகிறோம், பக்தியால சரணடைகிறோம்னு எவ்வளவு அழகா கண்ணபெருமான் கிட்ட எழுந்து வந்து தனக்கு தரிசனம் தரணும்னு கேட்கிற மாதிரி ஆண்டாள் நாச்சியார் பாடியிருக்காங்க. நாமும் இந்த நல்ல நாள்ல அன்பாலே பக்தியாலே அந்த கண்ணபெருமானை வணங்கி அவனுடைய பேரருளை பெறுவோம். நன்றி, வணக்கம்.